12 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கும் 1 லட்சம் வேலையில்லா இளைஞர்களுக்கும் வெற்றி திறன் பயிற்சி திட்டம். போன எங்களுடைய ஆட்சியில் 5 ஆண்டு காலத்தில் 27 லட்சம் பேருக்கு நாங்கள் அரசு மனைப்பட்டா வழங்கி இருக்கிறோம். 27 லட்சம், இது சரித்திரத்திலே இல்லாத ஒரு எண்ணிக்கை. அதற்கு காரணம் எங்களுடைய முதலமைச்சராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் எங்களை அழைத்து எந்த ஏழைக்கும் பட்டா இல்லாமல் இருக்கக்கூடாது, வீடு இல்லாத மனிதனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி விளைவாக 27 லட்சம் பேருக்கு நாங்கள் பட்டா வழங்கினோம். அதைவிட சென்னை போன்ற மாநகராட்சிகளில் 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலமாக குடியிருப்பவர்களுக்கு அவருக்கு பட்டா வழங்க முடியாமல், எதையுமே செய்ய முடியாமல் இருந்ததை மாற்றி அது பெல்ட் ஏரியா என்று சொல்வார்கள். அமைச்சர் மத்தியில் சொல்லுகிற நேரத்தில் சொல்வார்கள் பெல்ட் ஏரியா என்று சொல்லி. கார்பரேஷனை சுற்றி இருக்கிற 16 கிலோமீட்டர் தூரத்திற்கு பட்டா வழங்கக்கூடாது என்றதை மாற்றி இன்றைக்கு சென்னை இதே போல மாநகராட்சிகளில் இருக்கிற பகுதிகளுக்கு 77,000 பேருக்கு 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் குடியிருந்தவர்களுக்கு பட்டா வழங்கியவர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். ஏழைக்கு உதவுகிறவராக, ஏழை வீடு இல்லாமல் இருக்கக்கூடாது, இடம் இருந்தால் தானே வீடு கட்ட முடியும் என்ற உணர்வோடு இடங்களை வாரி வழங்கியவர் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள். அதே போல நம்முடைய அமைச்சர் அவர்கள் மத்திய அரசாங்கம் தாராளமாக நிதி வழங்குகிறது, 1000 கோடி வழங்கியிருக்குன்னு சொல்லி பெருமையோடு நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். அது வருடம் கொடுக்குற படம் தான். வருடம் நம்ம கொடுக்குற படம் தான் கொடுத்திருக்கார்கள். நீங்கள் ஒன்றும் அதிகப்படியாக வாங்கிவிடவில்லை. ஏற்கனவே நமக்கு பேரிடர் மேலாண்மைக்காக நிறைய பணம் மத்திய அரசாங்கத்திலிருந்து வரவேண்டி இருக்கிறது. மாண்பு அமைச்சர் அவர்கள் முடிந்தால் அதையெல்லாம் வாங்கி கொடுப்பேன் என்று சொன்னால் மிகுந்த சந்தோஷம். உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய ஆட்சி காலத்தில் 21-22 கனமழை வந்தது, 23 மிக்ஜாம் புயல் வந்தது, 23 தென் மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு வந்தது, 24 பெஞ்சல் புயல் வந்தது. இதற்கெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசாங்கத்திடமிருந்து 50,000 கோடி ரூபாய் அளவிற்கு நாங்கள் பணம் கேட்டோம். ஆனால் அவர்கள் கொடுத்தது 1151 கோடி ரூபாய் தான் கொடுத்தார்கள். ஆனால் நாம் செலவழித்தது 13,235 கோடி ரூபாய் நாம் செலவழித்தோம். இந்த பணம் நம்முடைய கஜானாவில் இருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாரி வழங்கினார்கள். புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் 6,000 வழங்கியவர். அதே போல விழுப்புரம் பகுதியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2,000 வழங்கியவர்கள். எங்களுடைய மாவட்டம் போன்ற சிறிய பாதிப்பு இருக்கிற பகுதிக்கெல்லாம் 1,000 வழங்கியவர். இப்படி எல்லா வகையிலும் ஏழைகளின் கண்ணீரை துடைத்த தலைவராக எங்களுடைய தலைவர் இருந்தார்கள். அதே போல நிலத்தை மீட்பது, மாண்புமிகு சகோதரர் செங்கோட்டையனுக்கு தெரியும். தோட்டக்கலை சங்கம் உங்களுக்கும் எனக்கும் பரிச்சயமான இடம். தோட்டக்கலை சங்கம் எத்தனை ஆண்டு காலம் மீட்க முடியாமல் இருந்தது. அதை மீட்டு எடுத்தவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். அதே போல ரேஸ்கோஸ், சென்னை ரேஸ்கோஸ் 160 ஏக்கர் மிகப்பெரிய இடம், அது பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அதையும் மீட்டெடுத்தவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். அதே போல ஊட்டியில் இருக்கிற ரேஸ்கோஸ் அதையும் மீட்டெடுத்தவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். இதையெல்லாம் எடுத்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் எங்களுடைய தலைவர் என்பதை
நான் இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஓய்வூதியம் நாங்கள் 1200 கொடுத்திருக்கோம். நீங்கள் 3000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று சொன்னீர்கள். இந்த வரவு செலவு பட்ஜெட்டில் நீங்கள் ஏதாவது சொல்லுவீர்கள் என்று பார்த்தேன். 20 ரூபாயில் ஆரம்பித்தது இந்த திட்டம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். இன்னைக்கு 1200 வரை உயர்த்தியவர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். ஆனால் நீங்கள் 3000 ரூபாய் தருவோம், முதியோருக்கு 3000 ரூபாய் தருகிறோம், மாற்றுத்திறனாளிகளுக்கு 3000 ரூபாய் தருகிறோம், வீட்டில் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருப்பவருக்கு 4000 தருகிறோம். இதையெல்லாம் சொல்லியவர்கள் நீங்கள். இந்த பட்ஜெட்டில் இதெல்லாம் இருக்குமா என்று சொல்லி பொது பட்ஜெட்லையும் பார்த்தோம், இந்த பட்ஜெட்டையும் தேடி தேடி பார்த்தோம், ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் எங்களை பொறுத்தளவிற்கு எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் எதை சொன்னாரோ அதையெல்லாம் சாதித்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், எங்களுடைய ஆட்சி வந்திருக்கும் என்று சொன்னால் நாங்கள் 2000 ரூபாய் தருவோம் என்று சொன்னோம், வந்திருந்தால் கொடுத்திருப்போம். பேரவைத் தலைவர் அவர்களே, 100 நாட்கள் தான் இன்று நடைபெற்று சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அறிவித்த அத்தனையும் 5 ஆண்டு காலம் தொடர்ந்து நீங்கள் அறிவித்தும் கூட நீங்கள் தேர்தல் அறிக்கையிலே சொல்ல முடியாத பலவற்றை நீங்களால் அறிவிக்க முடியவில்லை. அதற்கான நிதிகள் நீங்கள் ஒதுக்கப்படவில்லை என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர் என்று நான் கருதுகிறேன். எங்களை பொறுத்தவரையிலும் நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் இதற்கான திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நினைப்பதைப் போல எங்களுடைய தூய்மையான ஆட்சி நிறைவேற்றி காட்டும் என்ற நிலையிலே தான் இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே தவிர 100 நாளுக்குள் நீங்கள் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் பேசுவது என்பது சால பொருத்தமாக இருக்கார். மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிடுகிற போது 1500 ரூபாய் என்று சொன்னார்கள். இவர் இல்லை நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன், 1500 அப்புறம் கொடுத்தீங்கிறது. ஆனால் 28 மாதம் அறிவித்தும் நீங்கள் 28 மாதம் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. 28 மாத காலத்திற்கு பிறகு நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது என்பதற்காக உயர்த்தி காட்டினீர்கள் தவிர வேறொன்றுமில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் சொன்னது உண்மை, நாங்கள் கொடுக்க காலதாமதம் உண்மை. ஆனால் எதற்காக? நாங்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடனே கொரோனா இருந்தது. கொரோனா இருந்தாலும் 4000 ரூபாய் ஒரு ரேஷன் கார்டுக்கும் கொடுத்தவர் எங்களுடைய தலைவர். கொரோனா இருக்கு என்று சொல்லி சாக்கு சொல்லி தப்பிக்கவில்லை, அதையும் கொடுத்தார், இன்னும் கொடுத்திருப்பார். மக்களுக்கு செய்வதில் தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு அமைச்சர்கள் குறிப்பிடுகிற போது கொரோனாவை பற்றி சொன்னார்கள். கொரோனா தொற்று நோய் என்பது கோவிட்-19 என்பது 20, 21, 21, 22 ஆண்டு காலத்தில் இருந்திருக்கிறதே தவிர உங்கள் ஆட்சி காலத்திற்கு முன்னாலே இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய உறுப்பினர் அவர்கள் ஏன் கொடுக்கவில்லை, எதற்காக கொடுக்கவில்லை, ஏனென்றால் கொரோனா இருந்தது என்று சொன்னார். உங்கள் மூலமாக அண்ணனுக்கு சொல்லிக் கொள்கிறேன், கொரோனா காலத்தில் கை கொடுக்க கூடாததா என்று சொன்னார்களே தவிர மகளிர் உரிமை தொகையை கொடுக்க கூடாது என்று சொல்லவில்லை. உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கொரோனா காலத்தில் அரசினுடைய நிதி நிலைமை எப்படி இருந்தது என்பதெல்லாம் நீங்கள் அறியாத ஒன்றும் ரகசியம் அல்ல. அந்த கஷ்டத்திலே கூட 4000 ரூபாய் வழங்கினார்கள். எங்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால், எங்கள் பக்கத்திலே இருக்கால போய் நீ ஏன் எங்களுக்கு ஓட்டு போடலை, நாங்கள் உங்களுக்கு நிறைய செஞ்சிருக்கோமே,
எங்கள் தலைவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லிட்டாங்க, நம்முடைய முதலமைச்சர் வந்தால் எங்களுக்கு 10,000 ரூபா கிடைக்கும், நான் வீட்டில் இருந்தால் 4,000 ரூபா கிடைக்கும், எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு 3,000 ரூபா கிடைக்கும். இதெல்லாம் கணக்கு போட்டு 10,000 ரூபா மாதம் கிடைக்கும், 6 சிலிண்டர் வரை கிடைக்கும், நீங்கள் வந்தால் கொடுப்பீங்களா? அதுக்காக தான் ஓட்டு போட்டோம். நாங்கள் அதில் ஏதாவது ஒன்று வருவான்னு நான் தேடி தேடி பார்த்தோம். பொது பட்ஜெட்டையும் பார்த்தோம். நாங்கள் மக்கள் மத்தியிலே கொள்கையை சொல்லி கொஞ்சம் இருங்க நான் பேசிக்கிறேன். நான் ஒன்றும் சொல்லலையே, கொஞ்சம் சண்டை ஓடலையா? இருங்க நாங்கள் இது கொஞ்சம் நான் பேசிக்கிறேன். நான் இதை சொல்லு. ஒரே ஒரு நிமிஷம். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் உறுப்பினர் அவர்கள் அடுக்கடுக்காக சொல்றாங்க. திருமங்கலம் ஃபார்முலா இருந்து 2026 வரைக்கும் அதாவது ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற அந்த திட்டத்தை அவர் அடுக்கடுக்கா சொல்லிட்டு வந்தாரு. அவர் கருணாநிதி, நம்முடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி பத்தி அடுக்குமொழியில சொல்லிட்டு வந்தாங்க. இங்க பாருங்க, உறுப்பினர் 2026ல ஒரு ரூபாய் கூட ஓட்டுக்கு பணம் கொடுக்காம எங்க முதலமைச்சர் வந்திருக்காரு. வனத்துறை அமைச்சர் பணம் கொடுக்காம என்னுடைய காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில 1,500 ரூபாய் ஓட்டுக்கு மொத்த ரூபாய் கொடுக்கல. வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் லஞ்சம் இல்லாமல் நல்லதே செய்து கொண்டிருக்கிறார். வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. அவர் பேசிய அவர் குற்றச்சாட்டு சொல்லி அவைக்குள் நீக்கப்படுகிறது. உட்காருங்க. சொல்லியாச்சு. உட்காருங்க. மாண்புமிகு அவை முன்னவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முன்னாள் முதலமைச்சரை பற்றி பேசிய அவருடைய கருத்து அவைக்கு உட்படுந்து நீக்கி விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க. நீக்கிட்டேன். அவைக்கும் நீக்கி இருக்கேன். உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் பேசுங்க. இனிமே குறுக்கீடுகளுக்கு சம்பந்தப்பட்ட உட்காருங்க. சொல்லிடுறேன். உட்காருங்க. எதிர்கட்சி கொறடா ஒன்று உட்காருங்க. நீங்க சொல்லுங்க. உட்கார உறுப்பினர் பேசுங்க. இனி உறுப்பினர் பேசுகிற போது குறுக்கீடுகளை தவிர்த்து அவர் பேசி முடிந்த பிறகு விளக்கங்களை பெறலாம். உறுப்பினர் மட்டும் பேசுங்க. உட்கார சொல்லிட்டேன். நான் தான் விளக்கம் சொல்லிட்டேன். உட்காருங்க. இதை பத்தி விளக்கம் சொல்லிட்டேன். உட்காருங்க. நான் சொல்லிட்டேன்ல, அதே விளக்கத்தை நான் சொல்லிட்டேன். உறுப்பினர் பேசி முடித்த பிறகு சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் சொல்லலாம். அது வரைக்கும் குறுக்கீடு இல்லாமல் உறுப்பினர் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கும் 1 லட்சம் வேலையில்லா இளைஞர்களுக்கும் வெற்றி திறன் பயிற்சி திட்டம்.